கொடுக்குற டார்ச்சர்ல அவன் வேட்பாளர் லிஸ்டே மாத்தணும் மறுபடியும். அதிமுகல இருந்து வந்தவங்களுக்கு இல்ல. சபரி சபரி இருக்கியா சபரி? வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காப்ல போல இருக்கு, போன்ல இருக்காப்ல. ஏய் சபரி இருக்கியா இல்லையா? கால்ல போல. ஏங்க எவ்வளவு கத்துனாலும் கேட்காது கபிலம் ப்ரோ. இல்லன்னா ஜிப்சி அவனுக்கு விஜய் ஃபேன்ஸ் பேஜ்ல போய் யாராவது அனுப்பி விட்டு, என்னங்க இப்படி ஆயிப்போச்சு, நீ இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு வருஷமா உழைச்ச விஜய் ரசிகளுக்கு சீட்டு இல்ல, நேத்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களே படுபாவி பயிலுங்க, யாரா சொல்ல முடியுமா போய்? அதெல்லாம் போவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களை பார்த்தாலும் மைக் கொடுக்க மாட்டானே, அங்க மாஸ்டர் உட்காந்துருக்கானே, இனி தர மாட்டானுங்க. ஆமா, அதான் எனக்கும் டவுட்டு. உச்சம்ன்றான், எதுக்கு அவனுக்கு 2 இடம்? ஒரு இடத்துல என்ன அவனுக்கு ஜெயிப்பான நம்பிக்கை இல்லையா? அவன் ரேவந்த் நம்ம சைடு ரேவந்த் போல இருக்குங்க. ஜெயிலர் 2 டிக்கெட் எவ்வளோன்னு கேட்கணுங்க இந்த பக்கம் வந்தா. மதுரை வாயில் பக்கமா? தைரியம் இல்லைன்ட்டு இல்லைங்க, ஆள் இல்லைங்க அவன் கட்சியில. ஆள் இல்லாம தான் இருக்கிறவங்க பொறுக்கி போட்டு அங்க இங்க இருந்து வந்தோம்னா தூக்கி போட்டிருக்கானுங்க. சரி ஆளே இல்லை என்ன பண்றதுன்னு நீ ஏன் இல்லைன்ட்டு போட்டானுங்க. ஒரு பக்கம் சரி சொல்ல முடியாது, ஆளே இல்லைன்னா அப்புறம் அவன் ஃப்ரெண்டை தூக்கி அங்க போட்டு அந்த தூத்துக்குடியில அஜித்தாக்கு தர வேண்டியதானே? இல்ல இல்ல கிடையாது. நேற்று அதிமுக வந்தோம்னா காங்கிரஸ் வந்தோம்னா சீட்டு கொடுத்துருக்கான். அதாங்க இப்ப இவனுக்கு ஆக்சுவலா என்னன்னா, எப்படியாவது இவன் ஜெயிச்சிடணும், மத்தவன் எக்கேடா கேட்டாலும் இவனுக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்க, அதுதான் இவன் வேலையே. அவன் அந்த பயம் இருக்கு அவனுக்கு. ஏன்னா இல்லைன்னா இப்ப பாருங்க, அந்த தூத்துக்குடியில அஜிதான்ற பொண்ணுக்கு கொடுக்கல, வேணும்னா இப்ப இவன் ஃப்ரெண்டை தூக்கி திருச்சியில போட்டுட்டு அஜிதா கொடுத்துக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அதான் கார் முன்னாடி படுத்து அண்ணனை கேவலப்படுத்தி வச்சுல, கார் மேல விழுந்து. அதனாலதான் போஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா 2 பேரும்? ஓகே ரைட். சம்பந்தமே இல்லாம அவனுக்கு எதுக்கு கொடுத்தான்? அவன் எப்போ வந்து கட்சியில சேர்ந்தான் அவைகளை? அவனுக்கு சன் டிவிக்கார ஒரு போஸ்ட் போட்டிருக்கான், நல்லா தான் போட்டிருக்கான். அந்த நாய்க்கு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க, அவனுக்கு கொடுத்துருக்காங்களாமே. புறம்போக்கு பையன். கபிலன் ப்ரோ கேக்குதா? கேக்குது. உங்க தொகுதியில யாரு? உங்க தொகுதியில யாரு ப்ரோ? யாரா ஸ்ரீனிவாசன் சொல்லி போட்டிருக்காங்க, அந்த முகரக்கட்டையை பார்க்க முடியல. இங்க மரியா வில்சன் ஆர்கே நகர்ல. அண்ணா நகர்ல பாம்குமாரா? ஓகே. அந்த ராம்குமார்லப்பா, அவனுக்குலாம் சீட்ல கொடுக்க மாட்டாங்கப்பா, வேற ராம்குமாரா இருக்கும்பா. எனக்கு அவன் மேலதான் டவுட். சே நீ வேற, அதெல்லாம் கொடுக்கவே மாட்டானுங்க, வாய்ப்பே இல்ல. ஏங்க அப்புறம் எனக்கெல்லாம் பேட்டி கொடுத்ததோட சரிங்க. இன்னொன்னு அவ்வளவு காசுலாம் கிடையாது கொடுத்து வாங்குறதுக்கு. யூடியூப் அனுப்புறது அதுவே வந்து யூடியூப் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கு, காசு தரணும் உள்ள அண்ணாக்கு. ப்ரோ 20 வருஷமா ஃபேனா இருக்கான், ஒரு சீட்டு கூட தர மாட்டேன். ஏதோ சம்பவம்னு ட்வீட் போட்டோமா அதோட சரி. ஐயா இங்க பாருங்க, தெளிவா சொல்றோம், நாங்க ஆல்ரெடி சொன்னதுதான். ராஜ்மோகனுக்கே கொடுத்தது காரணம் வந்து அவனுக்கு சில உண்மைகள் தெரியும். அந்த இங்க இருந்தான் பாத்தீங்களா கரூர்ல, அவனும் வண்டி மேல இருந்தான், அவனுக்கு அங்க இருந்த சில உண்மைகள் தெரியும், அதனால அவனுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. இல்லைன்னா அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, வேற எவங்க கொடுத்து காசாக்கிருப்பாங்க. சிபிஐ கேஸ்ல உன்னை கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அவங்க போயிடுவாங்க. ஆமா, அதனாலதான் அவனை கொடுத்து சைலண்டா வச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன், மறுபடியும் உன்னை கூப்பிடுறாங்க, டெல்லிக்கு ஒரு தடவை கூப்பிடுறாங்கன்னு சொன்னா போதும், வரமாட்டான், அதோட எங்கன்னா போயிடுவான், எலெக்ஷன் முடிஞ்சுதான் வருவான். சரி, ஓலா மணிக்கு எங்க சீட்டு? அவனுக்கு இல்ல, கொடுக்க மாட்டாங்கப்பா, சொல்றேன், அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்லங்க, கட்சிக்காக பேசினதே அவன் தான், அவனா முட்டு கொடுத்தான், அவனுக்கே இல்லை.
அட பரிதாபமே. யாருக்கு உணவு கூட கொடுப்பாங்க, நீ காசு கொடுக்குறியா? ம். இவனுங்க எல்லாம் அந்த கட்சிக்கு போனதே காசுக்காக தான், சரியா? இவனுங்க எப்படி அங்க கொடுத்து வேலை செய்வானுங்க? எவனா அங்க இருந்து கொடுத்தா பரவாயில்ல, ம். இவனுங்களுக்கு உள்ளேயும் கொடுத்து காசும் கொடுத்து இவங்களை வைக்கிற அளவுக்கு அங்க வர்த்து இல்ல. ம். எவ்வளவு மணிக்கு சும்மாதான். ப்ரோ இப்போ நியூஸ்ல ஜிப்சி ப்ரோ, உங்க சைடு யாரு? எங்க பக்கம் தெரியலையே, பார்க்கணும். வணக்கம் கபிலன், வணக்கம் ஜிப்சி, வணக்கம் அசோக் சார். சார் அரவிந்த் சார் வாங்க சார். எத்தியோப்பியால யாருன்னு பாருங்க. பாத்தீங்களா? திருச்சி பாத்தீங்களா? நிக்கிறாரு போல இருக்கு. பாருங்க. அங்க திருச்சி கிழக்குல வந்து யாருன்னு தெரியணும். கதிரவனுக்கு கொடுத்துருக்காங்களா, யாரு கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும். அவர் இருந்தாருன்னா அவர் தான் ஜெயிப்பார். கதிரவன்னா யார் அவரு? டிஎம்கே எந்த கட்சி? அந்த சைடுல திருச்சி கிழக்கு அவர் தான் முன்னாடி ஜெயிச்சவரு. ஓகே. அவருக்கா யாருக்குன்னு தெரியல எனக்கு, நான் இன்னும் அதெல்லாம் பார்க்கல. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க. இப்ப அண்ணன் திருச்சி கிழக்குல நிக்கிறாரா? டிஎம்கே கிழக்குல தான் நிக்கிறாரு அவரு. தெரியல, கேம் நேரு நிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ப்ரோ ரைடு போயிருக்கு இப்போ நியூஸ்ல பிரேக்கிங் நியூஸ். என்ன நியூஸ்னு சொல்லுங்க. மொட்டையா சொல்லாதப்பா, கரெக்டா சொல்லுப்பா. இல்ல ப்ரோ, வேட்பாளர் அறிவிச்சாங்களா ப்ரோ அந்த ஹோட்டல்ல? இப்போ ஐயா எந்த நியூஸ் சேனல்னு கேட்டேன். பாலிமர் ப்ரோ. அப்படி சொல்லுங்க. வேட்பாளர் அறிவிச்சிருக்கு, தேர்தல் பழக்கம் பல ரைடு போயிருக்கு. யாரை ஏதோ நெகட்டிவ் பண்ண தேர்தல் விரும்புவது மீறி. கரெக்டு தான், எவ்வளோ காசு கொண்டு இருப்பானுங்க. நல்ல விஷயம் தான், போய் பார்க்கட்டும். ஆக்சுவலாக கீழே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ இது பிரச்சனை, வேட்பாளர் லிஸ்ட் கொடுக்கலன்ட்டு வேட்பாளரை செலக்ட் பண்ணலன்னு பிரச்சனை பண்றாங்க, காசு கொடுத்துட்டு இது பண்ணாங்க. ஆமா அந்த பிரச்சனை போட்டாங்க. ஆல்ரெடி வந்திருக்கு. திருச்சியில இனிகோ உதயராஜ் நிற்கிறாரு. அவர் ஏற்கனவே எங்க எம்எல்ஏ கேண்டிடேட், நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு இனிகோ இருதயராஜ் நிக்கிறாருங்க திருச்சி கிழக்குல. ஒரு நண்பர் வந்து கேட்டார்ல, அவர் 2வது வாட்டி இப்ப எம்சிசி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தியிருப்பாரு முதலமைச்சருக்கு. மொத்தமா இருக்கிற 21 ட்ரஸ்ட் சிறுபான்மையினர் கிறிஸ்டின் ட்ரஸ்ட் ஓட்டுறதுல வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய கான்டாக்ட் லிஸ்ட். அவர் கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து எல்லாத்தையும் செஞ்சு இந்த 5 வருஷத்துல அவங்களுக்கான ஒரு பேஸ் ரெப்ரசன்டேட்டிவாவே இருந்து நிறைய செஞ்சிருக்கிறாருங்க. அவர் திருச்சி கிழக்குல திருப்பி 2வது வாட்டி இப்ப கொடுத்துருக்குறோம். ஸோ இவன் வந்து ஒரு 2-3 விஷயத்துக்காகவே இங்க ஒன்னும் அங்க ஒன்னும் நின்று இருக்கிறாருங்க. இந்த ஜோசப் விஜய்ன்ற சொல்ற ஒரு காரணத்துக்காக திருச்சியில போய் அங்க ஒரு பார்வைக்கு நிக்கலாம். அதெல்லாம் எகைங்க. இதே மாதிரி 2 தொகுதியில ஜெயலலிதா ஒரு காலத்துல நின்னப்ப இதே ரீசன் தான் சொல்லிட்டு இருந்துச்சு. எப்பனா 2001 அது ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணு நினைச்சு, அதுக்கு முன்னாடி வந்து தன்னோட ஜெயிப்போமா ஜெயிக்கமா, அதாவது அது ஒரு யுக்தியா நினைச்சுக்கிட்டு 2 இடத்துலயும் இருந்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணா அது ஒரு ஓட் பேங்க்ல சாலிடா அவங்களுக்கு இங்க கிடைக்கும், எங்க தொகுதியிலயும் அண்ணன் நிக்கிறாரு, உங்க தொகுதியிலயும் அண்ணன் நிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான. பட் எகெயின் இது வந்து அவனுக்கான ஒரு கான்கிரீட்டான ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மூவ்ங்க. இவர் ஒன்றும் புரியும், இங்க ஆணிலாம் கழட்டிட்டு இங்கெல்லாம் உட்காந்துடல. அந்த மாதிரி அவங்களாம் கொஞ்சம் உழைச்சி அங்க இங்கிட்ட எல்லா கட்சியிலையும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க. இவனோட இன்செக்யூரிட்டினஸ் இவனுக்கே கால்குலேஷன் புரியல. அங்கிட்டு பிரிக்கலாம், இங்கிட்டு பிரிக்கலாம், எவ்வளவு ஓட்டை பிரிச்சு யாரோட ஆட்டத்தை கலைக்கலான்ற ஒரு கிளம்பி வந்த ஒரு ஆடுதாங்க. இதெல்லாம் ஆட்சியெல்லாம் அமைக்க போறதுக்குலாம் வேலை கிடையாது. இங்கிட்டும் புல்மையும் அங்கிட்டும் புல்மையும். இது என்ன போய் பேசுவோம் அந்த தொகுதி மக்கள்கிட்ட? நான் ஜெயிச்சு வந்தா அண்ணான்னு பேச முடியும். பெரம்பூர்ல நான் ஜெயிச்சு வந்தேன் அண்ணன், ஏதாவது ஒரு இடத்துல தானே ஜெயிக்க முடியும். எப்படின்னா என் வீட்டு பிள்ளையா இருப்பான், எங்க சித்தப்பா வீட்டு பிள்ளையா இருப்பேன் அப்படின்றதுல கேண்டிடேட் லிஸ்ட்லயே தெரிஞ்சு போச்சுங்க. அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுத்து இந்த 5 வருஷத்துல இந்த தொகுதியில இந்த பரவலா இருக்கிற கிழக்குலயோ இல்ல தென் மாவட்டங்கள்லயோ இல்ல சென்னையிலயோ நிக்க போறோம்னு சொல்லுவாங்க. இவர் 2த்துலயும் எம்எல்ஏ கேண்டிடேட் போட்டு இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? அதாவது தெலுங்குலயும் டப்பிங் பண்ணுவாங்க, தமிழ்லயும் ஒரே படத்தை எடுத்துக்கிட்டு இவர் வந்து இந்த படம் எடுப்பாங்கல்ல, தமிழ்ல ரிலீஸ் தெலுங்கு ரிலீஸ்ன்ற மாதிரி ஒரே படத்தை எடுத்துக்கிட்டு இங்கேயும் வசூல் அங்கேயும் வசூல் பண்ணலான்ட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. பட் யாராவது ஒருத்தவங்க திருப்பி கேன்சல் ஆகிட்டு ஓட வேண்டியதான். இப்ப 2 இடத்துலயும் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சொல்றேன், ஒரு பேச்சுக்கு ஜெயிக்கிறாங்கன்னா மற்றெல்லாம் முட்டாளாகிடும்ன்றாங்களா? இதெல்லாம் ஈஸியா பிரச்சாரத்துல அடிபட்டு போட்டுங்க. சும்மா இங்கிட்ட அங்கிட்ட டிசைன் ஓட்டிட்டு இருக்கிறான். ஆள் கிடையாது, சும்மா இருக்கிற ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். மக்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், 1 ரூபா காசு வாங்க மாட்டானா? யாரா இங்க காசு வாங்கிட்டு இருக்கிற? யாரா இப்ப உன் வீட்டுல நீயே தான் காசு வாங்கிட்டு இருக்கிற?
யார் காசு வாங்கிட்டு இருக்கா? 3000 வாங்குறது யாரு? உள்ள வரைச்சு வாங்கி எங்க பழனிசாமி கூட இந்த ஜெகதீஷ் பழனிசாமி கூட ரூட் வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க உலகெல்லாம் காசு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? ஏன்ட்ட கதையை விட்டுக்கிட்டு இங்க என்னமோ காசு வாங்க மாட்டேன் மயிரம் சும்மா இந்த கதைங்க. தலைவர் யாரோ வந்திருந்தீங்க பாருங்களேன், பேசுங்களேன். இந்த திருச்சி கிழக்க பத்தி சொல்லிருந்தீங்க, பேசுங்க. புஷ்பன் ஏதோ காத்தடிக்குது, மியூட் போங்க பாருங்க. ஃபேன் ஓடுதுங்க, இல்லைன்னா செத்துருவேன். சரி சரி. பின்னாடி திரும்பி படுத்திருக்கீங்களா முன்னாடி படுத்திருக்கீங்களா? ஃபேனை கீழே படுத்திருக்கிறேங்க. அவ்வளவுதான். முன்பக்கமா பின்பக்கமான்னு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இவனுக்காகலாம் ஃபேன்லாம் ஒண்ணும் தேவையில்லை. திருவெட்டம்பூர் நல்லப்பட்டு விஜய் இதுல முக்கியமான ஒரு மேட்ரு, காட்டுமன்னார் கோயில் சீனிவாசன். இந்த மகரக்கட்டையை நான் பார்க்கணும், அது எந்த மூஞ்சின்னு நான் பார்க்கணும். அந்த மூஞ்சி மகரக்கட்டை வக்கால அவள் ஆசான் எந்த இடத்துல நிக்கிறாரு? ஏங்க யாரு? ஆசான் புசி டி நகர். ஓ சபா. ஓகே, அவன் டி நகர். அவெல்லாம் இல்லை, ஒருத்தவங்க கூட ஜெயிக்க மாட்டாங்க, அது கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. எல்லாம் அந்த கான்ஃபிடென்ட்டே இல்லைங்க அவனுக்கு. தேர்தல் அந்த வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது அவனுக்கு ஏந்திரிச்சு நிற்கிறதும் போகிறதும் வரதும் பார்த்தாலே தெரியுது, எவன் முகத்துலையும் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. இல்ல முஸ்து, நீங்க பட்டியல் இதுல பாத்தீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. ஒருத்தனை எந்த தொகுதின்னு மறந்துட்டேன், எவனோ மிஸ்ஸரான ஒருத்தனை இறக்கியிருக்கானு. கொள்கை தலைவர் பெரியாரு எவனோ மிஸ்ஸரான ஒருத்தனை இறக்கியிருக்கானு. எனக்கு அது பார்த்தோட சமசரி விடே என்னடா நீங்க அப்படின்ட்டு. இல்ல அக்கி அது ஒண்ணு போட்டிருக்கானு. அந்த 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து ஒருத்தன் வந்தாலும் ஒரு மொட்டை, அவனுக்கு சீட்டு. அவன் சேப்பாக்கம் இன்னைக்கு பக்கத்து ஸ்பேஸ்ல போயிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு, உதயநிதி காலி, கொளத்தூர்ல அண்ணன் விஜய் ஸ்டாலின் காலி பேசிட்டு இருக்கான். காங்கிரஸ்காரனுக்கே நாங்க இல்ல கட்டண காங்கிரஸ்காரனுக்கே நம்ம தான் ஓட்டு கேட்கணும். இவன் காங்கிரஸ்காரனை நிக்க வச்சு, அதுவும் வேற சின்னத்துல நிக்க வச்சு உதயநிதி தோக்கடிக்க போறான். ஏன்டாடி இவனுங்க ரேஞ்ச் எல்லாம் லேனர்டோ படம் எங்களை பார்த்து பயந்தது, ட்ரம்ப் எங்களை பார்த்து பயப்படுவான், இப்படிதான் பேசுவானுங்க. உள்ளூர்லயே பேச மாட்டானுங்க இவனுங்க. வேட்பாளர் அறிவிப்புன்னு சொல்லிட்டு லெஃப்ட் பாண்டி லெஃப்ட்லயே டீல் பண்றாங்க அந்த எலெக்ஷன் அவர் ஏரியால. அவர் தாங்க பண்ணட்டும். அவனுக்கு எதிரா மீரா மிதுன் சுயேட்சை நிக்க போதும், என்னன்னு கேட்டுக்குங்க. எதுக்கும் இதான்பா சரியான நேரம், சன்னிலியனை இறக்கி விடுங்கப்பா. இந்த திருச்சி கிழக்குன்றது ஒரு தொகுதி என்னன்னாங்க, இந்த சத்திரம் பேருந்துல போயிட்டு மொத பர்மிஷன் கேட்கறேன்ட்டு போய் பொதுமக்களை சந்திப்புக்குன்னு போனா தெரியுங்களா, அந்த இடத்துல போயிட்டு இப்ப போஸ்ட் ஆபீஸ் வழியா வந்து அந்த உழவர்கள் அந்த எங்க காந்தி மார்க்கெட்ல வந்து நின்று பேட்டி எடுத்தா பாருங்க, அந்த வட்டம் தான் இந்த திருச்சி கிழக்கு. அப்படியே நீங்க ஜான் தோப்பு சத்திரம் பேருந்து இல்லையா, அங்க அப்படியே சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குது, ஹோலி கிராஸ் காலேஜ் இருக்குது, இந்த சைட்ல இந்திரா காந்தி காலேஜ் பசங்களாம் இருக்காங்க, எல்லாம் வெளியூர் பசங்க வருவாங்க, படிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த சைட்ல சிறுபான்மை ரோட்லாம் இருக்குது, அந்த இடத்துல கவர் பண்ணிக்கலான்ட்டு இன்னைக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம இதே கலைஞர் அறிவாலயம் இருக்கிறது திருச்சி கிழக்குல தான். இந்த எங்க அண்ணன் மாவட்ட செயலர் நேரம் நம்ம பாத்துக்கிறாரு அங்க. இதெல்லாம் வந்துங்க பிளான்ட் தாங்க. இங்கிட்டு போய் பாதி ஓட்ட பிரிச்சு இந்த தென் மாவட்டங்கள்ல பண்ணலாம். இந்த திருச்சி ஒண்ணு கான்கிரீட் பண்ணலாம், இங்கிட்டு பெரம்பூர், இந்த சென்னையும் திருச்சியும் என்ன பியூட்டினா இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இல்ல. இதுல என்ன பியூட்டினா, எதுல அதிமுக சீட்டு கிடைக்காதா, காங்கிரஸ்ல இருந்து வந்தவனா புடிச்சு வச்சு திமுக எதிர்ப்பு ஓட்டு. நீங்க அதிமுக வந்தவனை புடிச்சு நீங்க நிக்க வைட்டீங்கன்னா அவன் எந்த ஓட்டை பிரிக்க போறான்? திமுக ஓட்டையை பிரிக்க போறான், அதிமுக ஓட்டை தான் பிரிச்சு விட்டு வர போறான். இதனால யாருக்கு நட்டம் எனக்கு புரியல. எந்த லாஜிக் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியல. திமுக சீட்டு கிடைக்காத புடிச்சு கூட்டு வந்து உட்கார வச்சா கூட சரி, திமுக வாக்கு கொஞ்சம் பிரிச்சு. இல்ல நாங்க எம்எல்ஏ ஆனா மக்கள் படத்தை எதையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நெஞ்சில கை வச்சு பேசினானுங்க. இந்த பக்கம் பார்த்தா ரேவந்த் பிளாக் டிக்கெட் விற்கிறவன், அந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் இல்ல லாட்டரி டிக்கெட் விற்கிறவன். இல்ல இவனுங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட வந்து கிட்டத்தட்ட 4000 தட்டை பிடிச்சிருக்காங்க நேத்தோ இன்னைக்கோ. இவனுங்க தான் வந்து ஊழலை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. அதுவும் விசில் படம் போட்ட தட்டு குக்கரும். அதான் சொல்றேன்.
அது தட்டாவது தேவைப்படும் எலெக்ஷன் முடிய பிச்சை எடுக்க. குக்கர்லாம் எதுக்கு நடக்குது தெரியல. அது என்ன ஜிப்சி ப்ரோ, ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒரு இது அன்னைக்கு எடுத்த ஒரு உறுதிமொழியை திரும்பி திரும்பி எடுத்துருங்க. அவங்களே மறந்துடுவானுங்களா? கட்டண அது விடுங்க. தட்டு குக்கர் எல்லாம் கூட சரி யூஸ் ஆகும்னு ஏதோ லாஜிக்கா ஒரு கூட்டத்துல வால் கிளாக் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கே இப்ப எவனும் கொடுக்கறது இல்ல வால் கிளாக் எல்லாம். இவனுக்கு கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு வால் கிளாக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எவன்டா வாங்குறான் அதெல்லாம் எனக்கு புரியல. என்னடா மூளை உங்களுக்கு? பூஸ்ட் எல்லாம் கொடுத்தா பாருங்க, எனர்ஜி ட்ரிங்கா இருக்கட்டும்னு. அது அவனுக்கே எடுத்து கொடுக்கறதுக்கு, அது அவனுக்கே எடுத்துக்கிறதுக்கு தான். அவனுக்கு டயர்ட் ஆயிட்டான், அதுக்காக அவனுக்கு குடிச்சுக்கிட்டு. இல்ல அசோக் ப்ரோ, இங்க பசங்க இந்த கூலி இப்ப வந்து பூஸ்ட்னு சொல்லுவானுங்க சரியா. அண்ணன் சொல்லிப்பாங்க பூஸ்ட் கொடுங்கன்னு இருப்பாங்க. அண்ணனுக்கு அது தெரியாம இந்த பூஸ்ட் கொடுத்துருப்பாரு. அண்ணா அது தெரியாம இதை எடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, வெயிலுக்கு வேலை செய்ய டப்பால வேற போட்டு கொடுத்தாப்ல. ஆமா, அக்கி கிட்டதான் ஒரு கேள்வி கேட்கணும். அக்கி அவன் இது சொன்னான் பாத்தீங்களா, ஒரு வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி. +2 படிச்சுட்டு PhD போறவங்களுக்கு எல்லாருக்கும் 20 லட்சம் ரூபாய் வந்து நான் கொலாட்ரல் இல்லாத +2 முடிச்சுட்டு PhD போற வரைக்கும் 20 லட்சம் ரூபாய் வந்து கடன் தரேன். கல்வி எனக்கு சொல்லுங்களேன், கல்வி கடனுக்கு கொலாட்ரல் கிடையாது. இவன் எங்க இந்த கொலாட்ரல் இல்லாத அது பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கான். இப்படி இருந்தாலும் அந்த பேங்க் 20 லட்சம் ரூபாய்க்கு எப்படி அவன் இது பண்ணுவான்? பேங்க்ல அரசு சார்பா கொடுப்பான். அரசு சார்பா எப்படி கொடுக்க முடியும் 20 லட்சம் ரூபாய்? எப்படி டெபாசிட் பண்ணுவான் அவன் கொடுப்பான். படம் நடிச்ச அந்த பட்ஜெட் இல்ல கல்வி கடனுக்கு வந்து 7.5 லேக் வரைக்கும் நோ கொலாட்ரல். ஆஃப்டர் 7.5க்கு மேல நீங்க வந்து அப் டு எத்தனை crores சொன்னாலும் அதுக்கு கம்பல்சரி கொலாட்ரல் கொடுக்கணும். 7.5 லேக்குள்ள முடிஞ்சிரும் கல்விலாம். இங்க ஆல்ரெடி ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. இல்ல ப்ரோ அப்படி கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல படிக்கிற இன்ஜினியரிங் அப்படின்னு அந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 4.5 இன்ஜினியரிங் மெடிக்கல். அதை தாண்டி நீங்க ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 7.5 தான் பத்தாது. 20 லேக் 30 லேக் நிறைய பேருக்கு வாங்கியிருக்காங்க, எனக்கே தெரியும். ஆக்சுவலா வந்து அவன் சொல்றது 7.5 லேக்குக்கு வந்து கொலாட்ரல் தேவையில்லை இப்போ இருக்கிற ஸ்கீம் படி. பட் 20 வரைக்கும் கொலாட்ரல் இல்லைன்னு சொன்னான். ஆமா, அது வந்து 12.5 இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருக்கிறோம், அவ்வளவுதான். அதான் திருச்சி கிழக்கு டீடைல் செக் பண்ணி பார்த்தா போன எலெக்ஷனுக்கு 2.5 லட்சம் ஓட்டு இருந்திருக்கு போல. இப்ப ஆஃப்டர் SIR 2 லட்சம் ஓட்டு தான் இருக்கு. ஸோ அந்த தொகுதி வந்து ஓட்டு கொஞ்சம் கம்மி மற்ற திருச்சி தொகுதியை கம்பேர் பண்ணும்போது. ரெண்டாவது அந்த தொகுதியில வேளாளர் அப்புறம் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி ஓட்ஸ் வந்து அதிகம். ஸோ அதனால சார் வந்து ஒரு சேஃப்டிக்காக பெரம்பூர்ல தோத்துட்டா என்ன பண்றது, அசிங்கமாயிடுமேன்றதுனால அந்த தொகுதியும் பேக்ரவுண்ட் சர்வே வச்சு ரெடி பண்ணிருக்காங்க போல. பட் ஆனா அங்கதாங்க தோக்க போறான், அங்கதாங்க அடி பின்னி எடுக்க போறான். அங்க வந்து இனிக்கோ அவர் வந்து அங்க ஸ்ட்ராங். ஆக்சுவலா அவர் வந்து லாஸ்ட் எலெக்ஷனே மோர் தென் 50,000 50,000 ஓட்டுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இவனுக்கு என்ன கணக்குல என்ன பண்றானுங்கன்னு தெரியல, ஆனா அடி மட்டும் பயங்கரமா விழப்போகுது. துணை பொதுச் செயலாளர் திருச்சி மேற்குல நேரண்ண நிக்கிறாரு, அந்த சைடுல திருவெரும்பூர்ல இவரு நிக்கிறாரு, நம்ம அன்பில் மகேஷ் அண்ணன் நிக்கிறாரு. இந்த தொகுதிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிற திருச்சி கிழக்கு. இங்கிட்டு விட்டா பைபாஸ் தாண்டா பெரம்பூர், இங்கிட்டு உள்ள தாண்டா மேற்கு. இதுல வந்து இவரு போய் அங்க போய் 2 பேருக்கு டேமேஜ் பண்ணலாம், திருச்சி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல. திருச்சியில நம்ம இவன் ஆக்சுவலா ஹெல்ப் தான் பண்றான். இவன் நேரம் போயிட்டு அதிமுக கேண்டிடேட் தான் நிறைய போட்டிருக்காங்க. அவன் ஓட்டு பிரிக்க போறான் ஆப்போசிட்ல. நமக்கு ஜாலியா இருக்கு விட்டுருங்க, திருச்சி பத்தி கவலையில விட்டுருங்க. பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒருத்தர் சொல்லியிருந்தாரு 2 பேருக்கு தான் போட்டின்னு. நானும் அதை ஏத்துக்கிறேன். திருச்சி டிஎம்கேவா இல்ல சென்னை டிஎம்கேவான்ட்டு திருச்சி டிஎம்கே தான். 9க்கு 9 தொகுதி அடிச்சிருக்கோம். இந்த வாட்டியும் 9 தொகுதி அடிக்கிறோம். எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் வராப்புல கிழக்கில். சக்கரை என்ன கரெக்டாக சொன்னார். நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் அவரே முன்னாடி சொல்லிட்டாரு. இங்கிட்டு நேரண்ண, அங்கிட்டு வந்து அன்பில் பயமில்லை நினச்சினேன். 2 பக்கத்தில் நடுவில் வராப்புல வச்சு செஞ்சு விட்டு அனுப்ப போகிறோம். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி இன்னொரு ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, 2,30,000 ஓட்டு. அதில் என்னன்னா அவங்களுடைய சமூகம் மற்றும் ஆர்சி கிறிஸ்டின் ஓட்டு அங்கே நிறைய பேர் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு மரக்கட்டை சைடு வந்தோம்னா முஸ்லீம் ஓட்டு நிறையா இருக்கும். ஸோ மைனாரிட்டி ஓட்டே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 60-70% ஓட்டு வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான். அதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணி நின்றுருக்காங்க. பட் வந்து இனிக்கோ இதயராஜும் அதே சமூகம் தான். அதுதான் அது தெரியாம போய் மாற்றாங்க அங்க. அதுதான் வேற ஒண்ணும்.
அவருக்கு வந்து இப்ப எல்லா பிஷப்போடையும் கான்டாக்ட் இருக்கு, எல்லா ஃபாதரும் அவர் கூப்பிட்டா எல்லா மீட்டிங்குமே ஃபாதருங்களே வந்து வர அளவுக்கு தான் அவர் பழகி வச்சிருக்க லாஸ்ட் 5 வருஷமா. அதனால அவர் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இங்க வந்தது. ஒரு பிம்பம் கட்டிட்டு இருக்காங்கல்ல, இவர் வந்து மைனாரிட்டிக்கு காப்பாற்ற வந்தவர், இவர் ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ட்டு அந்த நரேட்டிவ் செட் பண்றத மே 4 வந்து திருச்சியில இருந்து நாங்க உடைச்சு அவங்க மூஞ்சில கரிய பூசி நாங்க அனுப்ப போறோம். அதுல வந்து திருச்சி மக்கள் சார்பா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். அப்ப போட்டி வச்சுக்கலாம், திருச்சி வெர்சஸ் பெரம்பூர், யார் அதிக ஓட்டு தோக்கடிக்கிறான்னு. அதிக ஓட்டு எனக்கு வருமானு தெரியல. ஆனா இன்னுமே அந்த தற்கொலைகளா இருப்பாங்க. ஏன்னா அந்த கிறிஸ்டின் ஓட்டுல வந்து நிறைய பேர் வந்து இல்ல அப்படி இல்ல, விஜய்க்கு இருக்கிறதுலே கம்மியான ஓட்டு திருச்சியில விழுவுதா இல்ல பெரம்பூர்ல விழுவுதா அப்படிங்கறதா அப்படி நீங்க சொல்ல முடியாதுல்ல. அங்க உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு பாக்கணும். இப்ப இங்க 2,27,000னா 2,27,000 இருந்து எத்தனை ஓட்டு பாக்குன்னு பாக்கணும். வித்தியாசம் நீங்க பார்க்க முடியாது. பர்சன்டேஜ் பாப்போம். பர்சன்டேஜ் வேணா நீங்க பார்க்கலாம். ஐயா நான் பேசிக்கலாமா? பேசுங்க. இல்ல இந்த கம்பம் தேனியை பத்தி பேச வந்தேன். ஆக்சுவலா வந்துட்டு லெப்ட் பாண்டி வந்து கம்பம் தொகுதி, ஓகேவா? ஆனா நிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து ஆண்டிவட்டி தொகுதிக்கு அவர் ஒரு லூஸ் மாதிரி முடிவு எடுத்துட்டு அவன் போயிட்டான். இப்ப போயிட்டு இருக்காங்களா அந்த ஜெகநாத் மிஸ்ரா, அவரை பத்தி ஹிஸ்டரி சொல்றேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவரு ஆல்ரெடி வந்து டிஎம்டிகேல நின்றுருக்காரு, தேமுதிக சார்பா வந்து நின்றுருக்காரு, தோத்து போயிட்டாரு. இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, நமது மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு எங்க ஏரியாவில் ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் அவர் போய் மீட் பண்ணது நம்ம ஸ்டாலினை. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் கூட்டணி வரேன், எனக்கு சீட்டு கொடுங்கன்னாரு, மதிக்கல. 2வது போயிட்டு நான் ஓபிஎஸ் வந்து தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கட் ஆயிடுச்சு, பிரேக்கா இருக்கு, கேட்கல எதுவும். இப்ப கேக்குதா? கேட்கல ப்ரோ. இப்ப கேக்குது. இப்ப கேக்குதுல. அதுக்கடுத்து வந்துட்டு ஓபிஎஸ் நான் தோக்கடிக்கிறேன், நான் போடி தொகுதிக்கு போறேன்னு ஏடிஎம்கேல போய் கேட்டாப்ல. அங்கேயும் சீட்டு தரல. சொன்னா நம்ப மாட்டீங்க, 2 நாளைக்கு முன்னாடி தான் விஜய் கிட்ட போய் இத வந்து சொல்லி அவர் நமது மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற கட்சியவே மறைச்சவனுங்க தாவேகா நிர்வாகின்னு இன்னைக்கு சொல்றான், வெக்கமே இல்லாம. அதுக்கு இந்த ஆள் கையை தூக்கி காட்டுறான். கிட்டத்தட்ட 2 மாசமா ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருந்தாப்ல அந்த ஆளு. அதான் இப்ப கிழிச்சிட்டு இருக்கானுங்க டிஎம்கேல. நம்ம டிஎம்கேல இருந்து எல்லா பேரும் அந்த வீடியோ எல்லாத்தையும் எடுத்து. இது எந்த ஏரியா? இது எந்த ஏரியாக்கு? கம்பம். அவர் பேர் என்ன? வேட்பாளர் பேர் என்ன? ஜெகநாத் மிஸ்ரா. நீங்க கூகுள்ல ஜெகநாத் மிஸ்ரா. ஓகே. ஆமா, இதுல கூட இந்த கலாட்டா சேனல் கூட பயங்கரமா நியூஸ் எடுத்துட்டு இருந்தானுங்க. ஆனா காசுக்கார கை, அதனாலதான் உள்ள சேர்த்திருக்கான். எவ்வளவு வேணாலும் செலவழிப்பாப்ல சீட்டுக்காண்டி. இல்ல பிரதர், அவன் வந்து சரத்குமார் நீ தான் சூப்பர் ஸ்டார் சொன்னதுக்கே நம்பினவன், அதனால எல்லாத்தையும் நம்புவாப்ல. அவன் உச்சி குளிந்துரும். இல்ல அதுதான் வெறும் 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் மீட் பண்ணாப்லன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆளு சீட்டு கொடுத்துட்டாங்க. இங்கிட்டலாம் ஆளே இல்லைங்க, கன்ஃபார்ம் தோத்துருவாங்க. தேனியை பொறுத்த மட்டும் 4 தொகுதியும் நம்ம தான். முன்னாடிலாம் சொல்லுவாங்க டாக்டர் கிட்டையும் வக்கீல்கிட்டையும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லணும். அதே மாதிரி அண்ணா கிட்ட போயிட்டு எவ்வளவு செலவு வேணா நான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா போது, அண்ணா உடனே கொடுத்துறது சீட்டு. இப்ப நாளைக்கு தலைக்கு 2000 ரூபாய் வச்சு ஆளுங்க பூரா கூப்பிட்டு ஒரு கார் வச்சிருக்கான், அதுக்கு முன்னாடி பெரிய மாலையை போட்டு கும்பிட்டுக்கிட்டே வருவான் ரோட்டு வழியா. இது மட்டும்தான் வேணும். இந்த 2 மாசமா ஒவ்வொரு கட்சியை போய் பார்த்துட்டு வர இதுதான் பண்ணிட்டு இருக்கான். ஆளு தெரியாம சேர்த்துட்டானுங்க. இல்ல அதெல்லாம் தெரிஞ்சுதான் சேர்த்துருப்பாங்க. அங்க இதெல்லாம் அடிப்படை தகுதி எங்க அண்ணன் கட்சியை சேர்றதுக்கு. அந்த எம்எல்எம் ஃபார்மட்லயே நீங்க இருக்கணும், அப்பதான் அண்ணன் கட்சியை ஈஸியா சேர முடியும். இல்ல இவன் ஓரளவுக்கு நின்றுருக்கலாம். லெப்ட் பாண்டி இந்த பக்கம் நின்று இருந்தா ஓரளவு எனக்கு தெரிஞ்சு எடுத்திருப்பான் மீன் சீட் எடுத்திருக்க மாட்டான், ஓட்டாவது வாங்கியிருப்பான் ஒரு டெபாசிட் வாங்குற அளவுக்கு. எதுக்கு தேவையில்லாம் போய் ஆண்டி வீட்டில சொல்லுனான்னு எனக்கு இன்னும் புரியல. நேத்து கூட நேரு பேட்டி கொடுத்தாரு, இருக்கிற எல்லா தொகுதியும் கம்ப்ளீட் ஸ்வீப் நம்ம தான் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு போனாரு. அந்த அளவுக்கு அவரு கான்பிடென்டா இருக்காரு. 21-9 தான், 26-9 தான் திருச்சி. அதுதான் ஐயா, யாருக்குமே ஒரு துளி சந்தேகமும் வேண்டாம். இன்னைக்கு தானே லிஸ்ட் சொல்லியிருக்கானுங்க. இன்னும் எலெக்ஷனுக்குள்ள இருக்கிற ஒரு 1-2% இவனுங்களே இல்லாம பண்றானுங்க பாருங்க. அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவானுங்க. அப்படி ஒரு பிஹேவியர் இருக்கு இவனுங்க கிட்ட. அது ஒண்ணு பண்ணுவானுங்க, நீங்க பாருங்க. அதை பார்த்து மக்களே சீ தூன்ற மாதிரி ஆயிடும் பாருங்க. என்ன வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கெல்லாம் விஜயகாந்தோட பர்சன்டேஜ்ல அவன் வாங்குவான்லாம் நம்பிக்கையே கிடையாது, உண்மையா சொல்றேன்.
அதாவது இவன் நிக்கிற தொகுதியிலேயே ரெண்டுத்துலயுமே 2.5 லட்சம் கூட ஓட்டு இல்ல ஜித்து. இவன் ஆமா ரெண்டுத்துக்குமே கணக்கு போட்டாலுமே இவர் விஜயகாந்த் ரேஞ்சுக்கு நம்ம எங்க பேசுறது? இதுவே ஒரு 3.5 லட்சம் 3.25 லட்சம் இருக்கிற ஓட்டுல பிரதான பெரிய தொகுதியில நின்னு நாங்க ஆட்டி காட்டிடுறோம்ல, போய் எங்க குறுக்கு சந்தில போய் உட்காரலான்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். கரெக்ட். இவனோட புத்தி இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் இவனுக்கு கால்குலேஷன் மைண்ட் வந்து யாரோட ஆட்டத்தை நாங்க புடிச்சு சாப்பிட போறோம், யாரோட ஆட்டத்தை கலைச்சு விட போலாம் அப்படின்றது வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதுலக்கு என்னது என்னமோ சொல்றான், என்ன டைலாக், இந்த தேர்தல் நாங்கள் கள காணுவது மக்களுக்காக, நாங்கள் ஒரு ரூபாய் இது வாங்குறோம் மக்கள் சேவைக்காக. டேய் தம்பி போடா எட்டன் அங்க ஒண்ணுமே கொண்டாட்டமே காணுது. இருங்களேன் ஒரு நிமிஷம். அந்த நம்ம ரஜினி ரசிகர் தம்பி என்னோட கிளாஸ்மேட் இருக்கான், அந்த இப்ப அடிக்கிறேன் அந்த போன் அடிச்சு இல்ல இப்போ கேட்க இப்பதான் நியூஸ்ல இருக்கும், அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி. இதுக்கு மேல அந்த தலைவலி தனியா இருக்கும். காசு கொடுத்தவன், காசு கொடுத்து ஏமாந்தவன், அதெல்லாம் இப்ப பல வரும். தலைவலி வரும், பல தலைவலி பாம்புக்கு வரும். லேனா இவனுக்கு பண்ணிட்டு எங்க காட்டியா ஆர்கனைசிங் சீட்டு இருக்குது. இது அண்ணன் சொல்லுவாரு 2 பெண் வேட்பாளர்கள் தானா 234ல? 2 மட்டும் தானா? மொத்த லிஸ்ட் வந்துச்சா ஆக்சுவலா? லிஸ்ட் வரல. ஒருத்தர் இமேஜ் போட்டிருந்தாரு. மொத்தம் 18 பெண்கள் வேட்பாளர், 15 கிறிஸ்தவர்களும் 15 முஸ்லீமும் சொல்லி சொல்றானுங்க. முதல்ல நம்ம டேட்டா லிஸ்ட் இந்த பாலிமர் தந்தி டிவி இவனெல்லாம் தின்ன தூங்குற வேலை மாதிரி பாக்குறானுங்களா? போட்டோட எடுத்து அட்டைப்படத்துல எடுத்து போட வேண்டியதுன்னு. இல்ல இவங்க அபிஷியல் ஐடி இருந்து போடாம வச்சிருக்காங்க. இவனுங்க கொடுக்கணுமே கபிலன், இவனுங்க கட்சிக்காரங்க போடணுமே, அபிஷியல் ஐடியில போடணுமே. அபிஷியல் ஐடின்னு போடாம வச்சிருக்காங்க. அப்படி மத்த கட்சிக்காரங்க எப்படி போட்டாங்க? அபிஷியலா போட்டு delete பண்ண முடியாது கபிலன். அன்னைக்கே லெட்டர் தூக்கிட்டான் அவன். அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கு தான் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. மேபி அந்த போட்டோ எல்லாம் கொலெக்ட் பண்ணி ஈவினிங் போடுவானுங்க. அவனோட ட்விட்டர் ஹேண்டில் அபிஷியல் ஹேண்டில் போடுவாங்க. அந்த லிஸ்ட் போடலாம்ல 230 நீங்க லிஸ்ட் இதுல போடுறது பிடிஎஃப்ல போட எவ்வளவு நேரம் ஆகுது? இல்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்கல்ல, இந்த விசில் அடிக்கிற மாதிரி, கட்டி பிடிக்கிற மாதிரி, தம்ஸ் அப் காமிக்கிற மாதிரிலாம் விதவிதமா எடுத்தானுங்கல்ல அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். அதெல்லாம் கொலெக்ட் பண்ணி போடுவானு. அதான் பிரச்சாரம். அவர் எப்படியும் விஜய் 234 போக மாட்டாரு. அந்த போட்டோ அப்படியே ரூபா வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போக வேண்டியதான். திருப்பி திருச்சிக்கு வருவாப்புல. வாட்டி திருச்சிக்கு வரும்போது கரெக்டா அந்த ஏரியா தான் போனாரு. ப்ரீவியஸ் டோல்கேட் வரையும் வந்துட்டு மேலப்பூர் பாலத்துல அப்படியே திரும்பிட்டு மரக்கடையில கரெக்டா அந்த அப்பயே தெரிஞ்சு இங்க நிக்க போறாப்புலன்ட்டு நான் 2 நாள் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். சக்கரன்லாம் இருந்தாரு திருச்சி. நான் தான் சொல்றேன்யா, நீ திருச்சி மேற்கு நீ போய் அமைச்சர் தொகுதியில வேலையை பாரு. இந்த பய விட்டுடு, இவன் காந்தி மார்க்கெட்டோட இப்படியே துரத்தி காய்கறி மார்க்கெட்ல வண்டியில ஏற்றி அனுப்பி விட்டுருவோம். இல்ல மேற்கு வேலை பாக்குறத விட இப்ப கிழக்குக்கு தான் அதிகமா வேலை பார்க்கணும். அங்க கிடக்குது மாப்பிள்ள, நீ என்ன பண்ண போற? நீ அங்கிட்டு போய் சுத்திக்கிட்டு அது அங்க ஆல்ரெடி அது ஓட்டு பிரிக்கிற வேலையை தான் பண்ண போறான். அங்கிட்டு இருந்த அந்த வெங்கடாச்சலம் இருந்தாருல, நம்ம அதிமுக ஒருத்தர் இருந்ததுல, வெள்ளமடி நடராஜனுக்கு அந்த சைடுல தான் அவருக்கு இந்த தாட்டி தான் பிரிஞ்சு போச்சு. அது ஆல்ரெடி மாறி இப்ப இறுதி ராஜு 2 தாட்டி வந்துட்டாரு. 2வது தாட்டி இப்ப எம்எல்ஏக்கு. இல்ல அதான் நாங்க அதிகமா தேய்ச்சி காட்டணும்ல, அந்த மூஞ்சில கறி அனுப்பணும்ல. பேசுங்க. அதாவது எப்ப இருந்தாலும் திமுக அதிமுக நீங்க தான் ஓட்டு வாங்க போறீங்க, அது உறுதி. ஆனா இவன்